ப்ரோ கபடியில பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க போத் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ். ஸோ இந்த ப்ரோ கபடியில ஆடின பிரதர்ஸ் டியோ, அதாவது பிரதர்ஸ் காம்போ, அண்ணன் தம்பி ஒன்னா ப்ரோ கபடி ஆடி இருக்காங்க 2 பேருமே. ஸோ அந்த மாதிரி எத்தனை பிரதர்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் பிகேஎல் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. இத்தனை பிரதர்ஸ் ஆடி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கண்டிப்பா ஷாக் ஆகலாம். 3 அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னாலாம் ஆடி இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல சொல்ல போறேன். ஏன் தமிழ்நாட்டில இருந்து கூட ஒரு ஜோடி இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்காக இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாண்ட் மீட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரதர்ஸ் வீடியோ போட சொல்லி நீங்க தான் எனக்கு வந்து ஐடியா கொடுத்தீங்க. நிறைய பேர் வந்து இது மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வேற எந்த டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் வேணும் கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் உங்களுக்காக நான் கொடுப்பேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் வேணும் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரியான வீடியோஸுக்கு. அண்ட் வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பிரதர்ஸ் காம்போ எல்லாமே சொல்லிடுவேன். பட் ப்ரோ கபடி வரலாற்றிலேயே அப்பா பையன் ஒன்னா ஆடி இருக்காங்க. ஸோ அது யாரு, அந்த அப்பா யாரு பையன் யாரு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீமுக்கு ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. ஸோ நாம இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போவோம். கண்டிப்பா நான் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறப்பதான் எனக்கு வந்து இத்தனை பேர் ஆடி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஷாக்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணதுல எல்லார பத்தின டீட்டெயில்ஸும் கொண்டு வந்திருக்கேன். பட் முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இங்க வந்து அண்ணன் தம்பி ஆடி இருக்காங்க இல்லையா, ஒன்னு அண்ணன் ஹிட் அடிச்சிருக்காரு இல்ல தம்பி ஹிட் அடிச்சிருக்காரு. பட் அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்து ஹிட் அடிக்கவே இல்லை. எந்த ஒரு அண்ணன் தம்பியுமே ஒன்னா ஹிட் ஆகவே இல்லை. அண்ணன் மட்டும் தான் வெளியே தெரியாது, இல்ல தம்பி மட்டும் தான் வெளியே தெரியாரு. ஸோ அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னு தெரியல, பிரதர்ஸ்ல ஒரு பிரதர் மட்டும் தான் பெருசா ஃபேம் ஆயிருக்காரு, மற்றவர் வந்து அப்படியே டவுன் ஆயிருக்காரு. இல்ல 2 பேருமே காணாம போயிருக்காங்க. அப்படிதான் இருக்கு. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. சரி, லேட் பண்ணாம நான் ஃபர்ஸ்ட் பிரதர் காம்போக்குள்ள போறேன். ஸோ சச்சின் தன்வர் அண்ட் தீபக் தன்வர். சச்சின் தன்வர் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்க்ளூடிங் தமிழ் தலைவாஸ் வரைக்கும் ஆடி இருக்காரு. சச்சின் தன்வர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர் இன் ப்ரோ கபடி ஹிஸ்டரி. பட் அவர் இந்த கபடிக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனே அவரோட அண்ணன் தீபக் தன்வர் தான். தீபக் தன்வர் வந்து ஜூனியர் இந்தியன் கபடி டீமுக்கெல்லாம் செலக்ட் ஆகி இன்ஜுரி காரணமா ஆட முடியாம போய் பிகேஎல்ல செலக்ட் பண்ணி எடுக்கப்பட்டார். பட் அவருக்கு வந்து மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு அவ்வளவா கிடைக்கல. நீங்க பிகேஎல்ல அவரை பெருசா பார்த்திருக்க முடியாது. பட் அந்த சர்க்கியூட்ல இருந்திருக்காரு. ஸோ தீபக் தன்வர், இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். அண்ட் இவங்க 2 பேரும் வர ஒரு ஸ்டோரி, அதாவது சச்சின் தன்வரோட லைஃப் ஸ்டோரியில இவங்க 2 பேரை பத்தி கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனல்ல அந்த ஸ்டோரி அவைலபிளா இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்க இல்லாம அடுத்த பிரதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்வின் பிரதர்ஸ். அதாவது மற்றவங்க எல்லாரும் வந்து ஒரே வயிற்றுல பிறந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. பட் இவங்க வந்து ஒரே டைம்ல ஒன்னா பிறந்தவங்க, ட்வின் பிரதர்ஸ்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே பிகேஎல் வந்து ஆடி இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ராம்குமார். ஸோ ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் பட்னா பைரட்ஸ்க்காக சீசன் 1 அண்ட் சீசன் 2 சீசன் 3ல ஆடி இருக்காரு. அண்ட் தபானலி கேசிக்காக சீசன் 4ல ஆடி இருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஷியாம் குமார். ஸோ அவர் வந்து 3 சீசன் பெங்கால் வாரியர்ஸ்க்காக ஆடி இருக்காரு. ஸோ இந்த டியோ, அதாவது ராம்குமார் ஷா, ஷியாம் குமார் ஷா, ஸோ இந்த டியோவும் பிகேஎல்ல இருக்கிற ஒரு பிரதர்ஸ் டியோ. பட் நிறைய பேருக்கு இவங்க 2 பேரும் ஞாபகம் இருக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பிரதர்ஸ் காம்போ யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்டால் பிரதர்ஸ். எஸ், சௌரப் நண்டால் அண்ட் கூடவே அன்கீத் நண்டால். சௌரப் நண்டால் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெஸ்ட்ரக்டிவ் ரைட் கார்னர் டிஃபெண்டர். பெங்களூர் புல்ஸ்க்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ சௌரப் நண்டால் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பிளேயர் வந்து அன்கீத் நண்டால், இவரோட தம்பி. அன்கீத் நண்டாலை பொறுத்த வரைக்கும் இவருமே பெங்களூர் புல்ஸ்ல தான் இருந்திருக்காரு. சீசன் 8, 9 அந்த சமயத்துல வந்து பெங்களூர் புல்ஸ்ல தான் இருந்திருக்காரு. பட் இவர் அவ்வளவா சௌரப் நண்டால் அளவுக்கு வந்து பெருசா ஃபேம் ஆகல, வாய்ப்புகளும் அவருக்கு கம்மியா தான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த நந்தால் பிரதர்ஸுமே இந்த பிகேஎல்ல ஆடி இருக்காங்க. அண்ட் தென் ஒன்னா பிகேஎல் டிராஃபியை வின் பண்ண பிரதர்ஸ் இனம்தர் பிரதர்ஸ், அஸ்லம் இனம்தர் அண்ட் கூடவே அஹ்மத் இனம்தர். ஸோ இந்த 2 பேரும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகேஎல் சீசன் 10ல புனேரி பல்டனுக்காக 2 பேருமே ஆடி இருப்பாங்க. அஹ்மத் இனம்தரை பொறுத்த வரைக்கும் அவருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான், அஸ்லம் இனம்தாரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். பட் அஸ்லம் வந்து வேற லெவல் ஃபேம் ஆகி கேப்டன் ஆகி கெத்து காட்டிட்டு போயிட்டாரு. ஸோ அஹ்மத் இனம்தர் வந்து ஒரு புதுசு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அஹ்மத் தான் வந்து அண்ணன் சொல்றாங்க, பட் எனக்கு தெரியல கன்ஃபார்மா. ஸோ அஸ்லம் இனம்தர் அண்ட் அஹ்மத் இனம்தர் பிகேஎல் சீசன் 10ல ஒன்னா ஆடி இருக்காங்க அண்ட் சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த பிக்கு செம்ம ட்ரெண்டிங். ஸோ இந்த பிரதர்ஸும் ரொம்ப ஃபேமஸ் தான் பிகேஎல்ல பொறுத்த வரைக்கும். பட் அஸ்லம் மட்டும் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரொம்ப ஃபேமு. அஹ்மத் அவ்வளவா இல்லை, காணாம போயிட்டாரு. அதை தொடர்ந்து ஷிண்டே பிரதர்ஸ்.
ரெண்டு பேருமே சுபம் ஷிண்டே அண்ட் ஆதித்யா ஷிண்டே ரெண்டு பேருமே பெங்கால் வாரியர்ஸ்க்காக ஆடி இருக்காங்க. போத் கார்னர்ஸ். உங்க எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கணும். சோ ரெண்டு பேருமே நல்ல டிஃபெண்டர்ஸ் தான். பட் சுபம் ஷிண்டே அளவுக்கு ஆதித்யா ஷிண்டே ரொம்ப ஃபேமஸ் ஆன பிளேயரோ இல்ல பெரிய பிளேயரோ கிடையாது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நர்வால் பிரதர்ஸ். இந்த காம்போ இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்குமே டவுட் இருக்குதான். பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த காம்போ இருந்திருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தீபக் நர்வால் இப்ப வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. சோ இந்த தீபக் நர்வால் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மாதிரியான டீம் எல்லாம் இந்த தீபக் நர்வால் இருந்திருக்காரு. சோ இவர் வந்து கொஞ்சம் ஃபேம். பட் இன்னொரு பக்கம் அன்குஷ் நர்வால். சோ அன்குஷ் நர்வாலும் ஒரு சில ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. பட் இவர் அந்த அளவுக்கு பிகேல சான்சஸ் கிடைத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சோ இந்த காம்போ போத் தீபக் நர்வால் அண்ட் அன்குஷ் நர்வால் ப்ரோ கபடி வந்து பிளே பண்ணிருக்காங்க. அண்ட் மீண்டும் ஒரு நர்வால் பிரதர்ஸ். ஆக்சுவலி 3 நர்வால் பிரதர்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருமே தனித்தனி. மேபி அவங்களுக்குள்ள கூட கசின்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ ராஜேஷ் நர்வால் அண்ட் பர்வீன் நர்வால் ரெண்டு பேருமே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக ஆடி இருக்காங்க. சேம் இங்கேயுமே ராஜேஷ் நர்வால் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிகேஎல் பிளேயர். பட் பர்வீன் நர்வால் வந்து அந்த அளவுக்கு ஃபேம் கிடையாது. ஒரு சில சீசன் ஆடிட்டு அப்படியே காணாம போயிட்டாரு. அண்ட் தென் பர்தீப் நர்வாலோட பிரதர் கூட பட்னா பைரட்ஸ்ல இருந்திருக்காரு. எஸ், அதுதான் பர்தீப் நர்வால் அண்ட் நவீன் நர்வால். பர்தீப் நர்வால் வந்து பட்னா பைரட்ஸ்ல. பர்தீப் நர்வால் அவருக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமா என்ன? அவரை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாரு தலைவன் அப்படிங்கிறது. பட் நவீன் நர்வாலுமே பட்னா பைரட்ஸ்ல இருந்திருக்காரு பர்தீப் கூட சேர்ந்து. சோ பட் அவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமா ஆகல. அண்ட் தென் மடானே பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கிருஷ்ண மடானே. சோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிகேல வந்து ஆடின பிளேயர். பெங்கால் வாரியர்ஸ்க்காக டெபியூட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீசனே 101 ரைட் பாயிண்ட் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா இன்ஜுரி சீசன் 2-3 காணாம போயிட்டாரு. திரும்பவும் 4-5 ஆடினாரு. பெருசா அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அதே மாதிரி இங்க நிதின் மடானே பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். இவர் வந்து பெங்கால் வாரியர்ஸ்ல இல்லாத சமயத்துல சீசன் 3ல வந்து டெபியூட் பண்றாரு பெங்கால் வாரியர்ஸ்க்காக. அதுக்கப்புறமா இவருக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. தென் இவருமே காணாம போயிடுறாரு. சோ கிருஷ்ண மடானே, நிதின் மடானே இவங்களும் ஒரு பிரதர்ஸ் காம்போ தான். அண்ட் தென் ஆட்ரி பிரதர்ஸ் மீன் பர்வீன் ஆட்ரி. பர்வீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பயங்கரமான டிஃபெண்டர். பர்வீன் வந்து பெங்கால் வாரியர்ஸ் எந்த டீம் டெல்லிக்கு ஆடி இருக்காரு, எந்த டீமுக்கு ஆடினாலுமே தலைவன் கெத்துக்கு ஆடி இருக்காரு அவர் ஆடின சமயங்கள்ல. பட் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்போஷன் கிடையாது தான். அதே தொடர்ந்து பர்வேஷ் ஆட்ரி ஒரு ரைடர் ஆல்ரவுண்டர் ஆல்சோ. பர்வேஷ் ஆட்ரிக்கு பர்வீன் ஆட்ரி அளவுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இந்த ஒரு டியோவும் இருந்திருக்கு. அடுத்த பிரதர் காம்போ யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசாய் பிரதர்ஸ். சூரஜ் தேசாய் அண்ட் சித்தார்த் தேசாய். சித்தார்த் தேசாயை பொறுத்த வரைக்கும் சீசன் 6 அந்த காலகட்டத்துல தான் வந்து செம்மையா எமர்ஜ் ஆயிருப்பாரு. ஃபாஸ்டஸ்ட் 50 ரைட் பாயிண்ட்ஸ் இன் பிகேஎல் வந்து நம்ம சித்தார்த் தேசாய் தான். 4 மேட்ச்ல தட்டி தூக்கி இருப்பாரு தலைவன். சூரஜ் தேசாய் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போத் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சோ இதுலயுமே சித்தார்த் தேசாய் செம்ம டேலண்ட், செம்ம கெத்து மேல வந்துட்டாரு. சூரஜ் தேசாய் அப்படியே கீழே டவுன்ல இருந்து காணாமலே போயிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். நம்ம பார்த்தது எல்லாமே அண்ணன் தம்பி. இப்போ அண்ணன் தம்பி 2 பேரு. சோ மொத்தமா 3 பேர் வந்து நான் சொல்ல போறேன். சுமித் மாலிக், சுனில் மாலிக் இவங்க 2 பேரும் வந்து பிரதர்ஸ். சுமித் மாலிக் வந்து போத் சுமித் மாலிக் அண்ட் சுனில் மாலிக் 2 பேருமே சீசன் 4ல தான், ஐ திங்க் சீசன் 4 அந்த சமயத்துல தான் உள்ள வந்திருக்காங்க. இதுல இன்னொரு பிரதரையுமே ஆட் பண்ணிக்கலாம், பர்வேஷ் மாலிக். சுமித் மாலிக் அண்ட் சுனில் மாலிக் வந்து பிரதர்ஸ், அண்ணன் தம்பிங்க. ஐ மீன் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. பர்வேஷ் மாலிக் வந்து கசின் பிரதர், சித்தப்பா பையன், அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும். ஸோ இந்த 3 பேருமே வந்து ஒரே ஃபேமிலியிலிருந்து வராங்க, பிரதர்ஸ் தான். 3 பேருமே வந்து பிகே ஆடிக்காங்க. 3 பேருமே குஜராத் ஜெயன்ஸுக்கு ஆடி இருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்க நடக்கும், யாருக்கு கொடுத்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூருக்கு டெபியூட் பண்ணது பர்வேஷ் மாலிக். சுனில்மே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டீமுக்கு தான் டெபியூட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் 2 பேரையும் குஜராத்ல சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு பெரிய டியோவா மாத்தி விட்டுருப்பாரு நம்மளோட மன்பிரீத் சிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல சுனில் மாலிக் ஃபேமஸ் ஆன அளவுக்கு சுமித் மாலிக் ஃபேமஸ் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை. பட் சுனில் அண்ட் பர்வேஷ் அந்த பிரதர்ஸ் காம்போ வந்து கலக்கிருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது இல்லாம இப்போ ரீசெண்டா ட்ரெண்டான ஒரு பிரதர் காம்போ வந்து ராகுல் சேத்பல் அண்ட் கூடவே தீபக் சேத்பல். சோ இந்த பிரதர்ஸ் காம்போவும் சூப்பரான ஒரு காம்போ தான். இதுல வந்து ராகுல் சேத்பல் ரொம்ப ஃபேமஸ். இது முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட் கார்னர்ல அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, நிறைய டீமுக்கு ஆடி இருக்காரு, சாம்பியன். இப்போ இன்னொரு பிளேயருமே இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, இவரும் கூடிய சீக்கிரம் ஃபேம் வாங்குவாருன்னு நம்பப்படுது. சோ இந்த சேத்பல் பிரதர்ஸும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ நான் சொல்றவங்க எல்லாருமே ரியல் பிரதர்ஸ், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது இல்லாம எனக்கு பிடிச்ச ஒரு பிரதர்ஸ் டியோ இருக்கு, ரியல் பிரதர்ஸ் தான் அவங்களுமே. ஹமிதூடா அண்ட் கூடவே தீபக் நிவாசூடா. இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். ஹமிதூடா அண்ணன் நினைக்கிறேன், தீபக் நிவாசூடா தம்பி. சோ ஹமிதூடாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசம் தான் ஆடி இருக்காரு, ரைட் கார்னர் பிளேயர். சாகர் ராதிகா வரதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் ரைட் கார்னரா ஹமிதூடா தான் இருந்தாரு. அண்ட் தீபக் நிவாசூடா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தலைவன் தக் லைஃப் கொடுக்குற ஒரு ஆளு.
ஆல்ரவுண்டராகவே இருந்திருக்காரு. இந்தியன் கபடி டீமை லீட் பண்ணியிருக்காரு as a கேப்டனா. ஸோ அவர் ரொம்ப ஃபேமு. ஆக்சுவலி இது வரைக்கும் நான் சொன்ன ரியல் பிரதர்ஸ்லேயே கொஞ்சம் 2 பேரும் ஒன்னா வந்து பெரிய ஆளானவங்கன்னா அது இந்த ஹூடா பிரதர்ஸை தான் சொல்லுவேன். மற்றபடி வேற யாருமே அந்த அளவுக்கு ஃபேம் ஆனது கிடையாது. ஸோ இப்போ நான் லாஸ்ட் ரியல் பிரதர்ஸ்குள்ள வந்திருக்கேன். லாஸ்ட் காம்போ, லாஸ்ட் தான் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழகத்திலிருந்து போன அண்ணன் தம்பிங்க ரியல் பிரதர்ஸ் இவங்க. ஒன்று வந்து நம்ம அண்ணன் தர்மராஜ் சேரலாதன், இன்னொரு அண்ணன் டி கோப்பு. எஸ், சேரானா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. கண்டிப்பா சேரானாவை தெரியாதவங்க என் சேனலை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஸோ தர்மராஜ் சேரலாதன் இப்போ ஒரு கோச்சா வரைக்கும் பிகேல வந்து போயிட்டு இருக்காரு, டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டி கோப்பு. ஆக்சுவலி 2 பேருமே ஒரே டைம்ல தான் சீசன் 1ல தான் டெபியூட் ஆகுறாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்க்காக டெபியூட் ஆகுறாரு டி கோப்பு அண்ணன். சேரானா வந்து பெங்களூர் புல்ஸ்க்காக டெபியூட் ஆகாது. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ்ல பெஸ்ட் டிஃபெண்டர் வந்து கோப் அண்ணன். 2 பேருமே டிஃபெண்டர்ஸ். ஒரு கூடுதலான விஷயம், ஒரு டிஃபெண்டர்ஸ் பிரதர்ஸ் தான் இவங்க. கோப் அண்ணன் வந்து தமிழ் தலைவாஸ்க்குலாம் ஆடி இருக்காரு. 2018 வரைக்குமே சீசன் 6 or 7 ஐ திங்க் அந்த சீசன் வரைக்குமே ஆடி இருந்திருக்காரு. தமிழ் தலைவாசுக்கும் ஆடி இருக்காரு. சேரானா தான் தமிழ் தலைவாசுக்கு ஆடினது கிடையாது, பட் கோப்பு தமிழ் தலைவாசுக்கு ஆடி இருக்காரு. ஸோ டி கோப்பு டி சேரலாதன் இந்த ஒரு பிரதர் காம்போவும் பிகேஎல்ல இருந்திருக்கு. ஸோ இதுல நீங்க சர்ப்ரைஸ் இவங்க 2 பேரும் பிரதர்ஸா அப்படின்னு ஆன சர்ப்ரைஸான பிரதர்ஸ் டியோ யாரு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி வேற எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலாம் மறக்காம அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.